என்ன அரசர் காலையிலே ஏதோ சிந்தனையுடன் நடந்து கொண்டிருக்கிறாரே? என்னவா இருக்கும்? என்னவென்று தெரியலையே. சரி, கேட்டுதான் பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அமைச்சரே. என்ன திறந்து விட்டுக்கொள்ள? இல்லை மாமா, நீங்கள் காலையிலே ஏதோ யோசனையோடு இருக்கிறீர்கள் போல, அதான். ஆமாம் மந்திரியாரே, காலை எழுந்ததிலிருந்து எனக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியல. அது என்ன மாமா? மந்திரியாரே, நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆட்சி செய்து வருகிறேன். மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எனக்கு பின் இந்த நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லையே. அதான் என்ன செய்வதென்று யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இதற்கு ஏன் யோசனை மாமா? யாரேனும் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்வதுதானே? தத்தெடுத்துக் கொள்வது சரிதான். என்னை போல் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. அப்படியானால் ஒன்று செய்யலாம் அண்ணா. ஏதாவது ஒரு போட்டி வைத்து அதன் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதுவும் நல்ல யோசனைதான். என்ன போட்டியில் வைக்கலான்னு நீங்களே சொல்லிவிடுங்க மந்திரியாரே. அரசரே, ஒரு நல்ல ஐடியா. என்ன ஐடியா அது? ஒரு 50 கிலோ எடையுள்ள பொருளை தூக்க சொல்லி அதுல ஜெயிக்கிறவனுக்கு மட்டுமே தத்தெடுக்கும். 5 மீட்டர் நடக்கிறதுக்குள்ளேயே அவன் சுகர் பிபின்னு ஆஸ்பத்திரி இவனை போய் 50 கிலோ தூக்க சொல்லிட்டு வேற ஏதாவது யோசனை சொல்லுவோம். இன்னும் மாட்டா சொல்லணுமா? அவர் யோசிக்கவே மாட்டாரா? இப்ப என்ன சொல்றது? அப்போ காலையை அடுத்த சொல்லலாமா அம்மா? காலை மந்திரியாரே, நான் அடுத்த தலைமுறை வாரிசு பத்தி கேட்டா நான் கல்யாணம் பண்ண காலையை அடுத்த சொல்லிட்டு. ஐயோ, உங்ககிட்ட தான் ஐடியா கேட்கும்போது நீங்களும் ஐடியா மன்னிச்சுக்கோங்க அண்ணா. சரி சரி, நானே ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுங்க அண்ணா. நாளைக்கு தண்டாரை போட்டு எல்லாரையும் அவைக்கு வர சொல்லுங்க. உத்தரவு அண்ணா. முகப்பேர் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாளைக்கு அனைவரும் அரசவையில் வந்து கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதே அரசரின் உத்தரவு மீறினால் தண்டிக்கப்படுகிறது. அரசர் ஏன் திடீர்னு நம்ம எல்லாம் கூப்பிடுறாரு? என்னவா இருக்கும்? எனக்கு தெரியும். சரி, போய் தான் பார்ப்போமே. பவித்ரா, ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ குலத்தனுங்க, ராஜ கம்பீர, ராஜ குலத்தக பாண்டிய நாட்டு மன்னர் விஜய சக்கரவர்த்தி வரா வரா வரா. வணக்கம் அண்ணா. அண்ணா, நீரோடு பார்ப்போம். என் அரசாட்சி அனைவரும் நலமாக உள்ளீர்களா? ஏதேனும் குறைகள் உண்டோ? தாங்கள் இருக்க தங்களுக்கு என்ன குறை மன்னா? நாங்கள் வளர்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் வாழ்கிறோம் மன்னா. ஆனால் குறை ஒன்று இருப்பதாக நான் உணர்கிறேன். அதை நிவர்த்தி செய்யதான் உங்களை அழைத்திருக்கிறேன். குறையா? அதுவும் தங்களது ஆட்சியில் என்ன குறை சொல்லுங்கள் மன்னா? என் ஆட்சியில் என் மக்கள் எக்குறையின்றி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதே போல் எனக்கு பின் ஆட்சி செய்ய வருபவர்களும் என்னை போல் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதுதான் என் ஆவல். ஆனால் எனக்கு பின் இந்த நாட்டை ஆள எனக்கு ஒரு வாரிசு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். எனவே எனக்கு ஒரு வாரிசை தத்தெடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எப்படி தத்தெடுக்க போகிறீர்கள் மன்னா? நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன். அதில் ஜெயிக்கிறவர்களை என் வாரிசாக தேர்ந்தெடுக்க போகிறேன். அவர்கள் திறமையாளர்களாக ஞானம் நிறைந்தவர்களாக. போட்டிக்கு கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அவர்கள் 10 வயது உட்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும். இந்த
போட்டி என்றால் நான் உங்களிடம் சில விதைகளை தருவேன். நீங்கள் அவற்றை உங்கள் வீடுகளில் வைத்து வளர செய்து 30 நாட்கள் கழித்து என்னிடம் கொண்டு வர வேண்டும். அவர்களில் யார் எனக்கு வாரிசாக வரப்போகிறவர் என்பதை நான் அறிவிப்பேன். 30 நாட்கள் கழித்து அரசவையில் கூட வேண்டும். உத்தரவு மன்னா. அம்மா எனக்கு விரதம் நடக்கவே இல்லைம்மா. நீ உரம் போட்டு இருக்க மாட்ட. அதெல்லாம் போட்டேனே. அப்போ தண்ணி ஊத்தி இருக்க மாட்ட. போமா நிறைய ஊத்துனேன். ஒரு நாளைக்கு 3 பக்கெட் தண்ணி ஊத்திருப்பேன். டேய், விதைக்கு போய் யாராவது இவ்வளவு தண்ணி ஊத்துவாங்களா? எவ்வளவு தண்ணி ஊத்துனா அது எப்படிதான் முளைக்கும்? அழுகிதானே போகும். ஆனா அது அழுகலைம்மா. அது எப்படிதான் உனக்கு தெரியும்? அதான் நான் எல்லா நாளும் அதை எடுத்து பார்க்கிறேனேம்மா. ஐயோ, உன்னை போய் பிள்ளையா பெத்தம் பாரு. என்னப்பா செடி எப்படி வந்திருக்கு பாத்தியா? பார்த்தேன்ப்பா, சூப்பரா இருக்குப்பா. நீங்க கொடுத்த ஐடியால தான் அது நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ்ப்பா. கண்டிப்பா நான் தான் அரசரோட அடுத்த வாரிசு. கண்டிப்பா மகனே. இப்போ என்ன பண்ண போற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு செடி நல்லா வளர்ந்துருக்கோ அவங்கள தான் அரசர் வாரிசாக எடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு. பயமா இருக்கு அதை நினைச்சாலே. நீ எதுவும் பயப்படாதடி. வேற விதையை வாங்கி போட்டு வளரவை. இல்லைன்னா உன்னை எல்லாரும் கேலி செய்வாங்க. அது உண்மைதான். ஆனா அதுக்கு அந்த விதையை தானே நான் விதைக்கணும். என்ன செய்யறது? ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அம்மா, அரசர் தான் அந்த விதைய செடி தொட்டியில போட்டேன். அது முளைக்கவே இல்லை. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓ வரணுமா பரவாயில்ல விட்டு. செடி வளராத தொட்டியை கொண்டு போனா அரசர் வந்து தண்டனை கொடுத்துட்டு வரும். பயமா வேற இருக்குப்பா. நீ பயப்பட வேண்டாம். அரசர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய். அப்படி செய்தால் விதை முளைக்கவில்லையே. அதனாலதான் வேறு விதையை வாங்கி அது முளைக்க செய்து எடுத்து போக சொன்னாங்க. வேண்டாம் மகளே, அரசர் என்ன விதை கொடுத்தாரோ அதை மட்டும் பயன்படுத்து. முளைக்கலன்னா பயன்படுத்தாத. முடிந்த அளவு முயற்சி செய்யும். சரி அம்மா. இந்த செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு. இவன் தான் அடுத்த வாரிசாக போறான். ஏய், அங்க பாரு, செடியே இல்லை. ஆனாலும் வெறும் தொட்டியோட வந்திருக்கான். ராஜாதி ராஜா, ராஜ மாத்தாண்ட, ராஜ குலத்தனுங்க, ராஜ கம்பீர, ராஜ குலத்தகர், பாண்டிய நாட்டு மன்னர் விஜய சக்கரவர்த்தி வரா வரா வரா. நான் என் அடுத்த வாரிசு. என்ன ஆச்சரியருக்கு தொட்டில செடியை வளர்க்கிற அவரை போய் அரசுங்கிறாரு. மக்களே, நான் எனக்கு பின் இந்த நாட்டை ஆள ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க போட்டி வைத்திருந்தேன். அதில் வெற்றி பெற்றவர் இந்த பெண் தான். காரணம், ஒரு தலைவருக்கு திறமைகள் தேவை என்றாலும் அதை விட முக்கியம் நேர்மையே. அதை கண்டேன். மற்ற இருவரும் நான் கொடுத்த விதைகளை பயன்படுத்தவில்லை, வேறு விதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவள் மட்டுமே நான் கொடுத்த விதைகளை பயன்படுத்தி இருக்கிறாள். எனவே நான் செடி முளைக்கவில்லை என்றால் நான் கொடுத்த விதை வேக வைத்த விதை, அது முளைக்கலை. ஆகவே நேர்மை தவறாத இவளையே எனது அடுத்த வாரிசாக அறிவிக்கிறேன்.
நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பண்பு. நேர்மை உடையவர்கள் துணிச்சலோடு செயலாற்றுவார்கள். நேர்மை இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நேர்மை ஒருவேளை காயங்களை நமக்கு தரலாம், ஆனால் அது கொடுக்கும் பலன்கள் எண்ணில் அடங்காதது. ஆகவே நேர்மை